ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு எதற்கு இந்த மாற்றம்? ஏதாவது குழப்பத்தில் இருக்கிறாயா? குழப்பம் வருவது இயல்புதான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை எப்பொழுதுதான் வாழப்போகின்றாய்? என் பிள்ளையே, நிதானமாக இரு. இருக்கின்ற வாழ்க்கையை சிறப்பாக வாழு. உன் வாழ்க்கையில் மாறுதல்கள் நடக்கப் போகின்றது. இனி வருகின்ற நாட்கள் உனக்கு வண்ணமயமாக போகின்றது. உனக்கு எந்த கவலையும் இனி வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். வீணாக மனதில் எதையும் போட்டு யோசிக்காதே. வேண்டாத நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் மாற்றிவிடு. அவற்றால் நீ இழப்பது உன் மன நிம்மதி மட்டுமே. நீயே நினைத்துப்பார், நிம்மதி இல்லாமல் யோசித்து குழப்பமடைவதில் ஏதாவது பயனுள்ளதா? எதுவும் இல்லை. என் குழந்தையே, ஏன் எதையும் தாங்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறாய்? ஏதாவது உன் மனதில் பாதிக்கும் வண்ணம் நடந்துவிட்டால் நீ வலுவிழந்து காணப்படுகிறாய். ஏன் இப்படி? உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்று உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படி இல்லை என்றால் இந்த அப்பா உன்னுடன் உள்ளதாக உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் குழந்தையே, முதலில் உன் அவநம்பிக்கை எண்ணங்களை மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிடு. நீ ஒன்றை புரிந்து கொள். பறவைகள் தன் பிள்ளைகளை பறப்பதற்கு கற்றுக் கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றது. அது பிள்ளைகளுக்கு வேதனைகளை கொடுப்பதற்காக அல்ல, மாறாக பிள்ளைகள் நம்பிக்கையோடு பறக்கவே அந்த பறவைகள் அப்படி செய்கின்றது. பிள்ளைகளுக்கு வலிக்குமே என்று பறவைகள் நினைத்திருந்தால் பிள்ளைகள் பறக்கவும் செய்யாது, அதற்கான பக்குவதையும் கிடைக்காது. அது போலவே நீயும் பக்குவதை அடைய வேண்டியே உனக்கு இந்த கஷ்டங்களும் வேதனைகளும். உன் வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் நீ கம்பீரமாகவும் தைரியமாகவும் எதையும் எதிர்கொள்ள வேண்டும். அதற்காகவே நான் உனக்கு இந்த பாடங்களை புகட்டினேன். என் குழந்தையே, எதற்கும் கலங்காதே. எப்பொழுதும் இந்த அப்பா உன்னுடனே இருப்பேன். உன்னை நல்ல வழியில் கொண்டு செல்வது என் கடமை. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. உனக்கு நல்லதே நடக்கட்டும். ஓம் சாய்ராம்.